ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டில் தமிழில் போட்டுறேன். அண்ட் இன்றைக்கி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வென்யூ வந்துட்டு தெலங்கானா ஆந்திரா பார்டர் கொண்டப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பானை செய்வாங்கள்ல, ஸோ அந்த ஃபேமிலி தான். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு நல்லா அழகாக பானை, அதுக்கப்புறம் இந்த மண் பொருட்கள் எல்லாம் செய்வோம்ல, ஸோ அந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. மேபி யாராச்சும் ஹாட் ஸ்டாண்ட் வீடியோ நினச்சி பார்க்குற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஃபுல்லாக சாஃப்ட் ஸ்டாண்ட் தான் டியர். மேபி உங்களுக்கு பிடிக்க சான்ஸ் நிறையா இருக்குது, சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்குதானு. பட் நான் ஏமாற்ற விரும்பலை, இது சாஃப்ட் ஸ்டாண்ட் வீடியோ தான். கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், ரொமான்டிக் அந்தளவுக்கு இல்லைனாலும் பட் க்யூட்டான ரொமான்ஸாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே டியர், நீங்கள் கண்டுபிடிக்கோங்க, நான் ஸ்டோரி சொல்கிறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா, ஏய் என்னடி பண்ணிட்டுக்கா, சீக்கிரம் வா, நாளைக்கு நிறையா ஆர்டரெல்லாம் வரும், பொங்கல் டைம் வேறு, என்ன தான் பண்ணிட்டுருக்குற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு கண்ணை தேய்ச்சிக்கிட்டே வரீங்க. வந்து பார்த்தா ஒரு மாதிரி தலையெல்லாம் பிசாசு குட்டியாட்டு இருக்குது. என்னடி தலைக்கு என்ன கூட வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கையில் ஒட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களோட அம்மாவுக்கு கடுப்பாகுது. நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறவ, அங்கே போய்ட்டு எல்லாத்துக்கும் வேலை செய்யணும், இங்கே என்னடானா இவளுக்கே எண்ணெய் தேய்ச்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி உட்கார வச்சு, வாசல் இருக்குல்ல, வாசல் படி மேலே உட்கார வச்சு, அவங்க அதுக்கு மேலே ஸ்டெப்பில் உட்காந்துட்டு எண்ணெய் பாட்டில் வந்துட்டு அங்கே முன்னாடியே வச்சுருப்பாங்க. அது ரெகுலராக உங்களுக்கு தலை சீவர இடம், அங்கே அப்படியே கையிலுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்படியே எடுத்து வச்சு உங்களோட தலைக்கு எண்ணெயை போட்டு நல்லா ஊற்றுன்னு ஊற்றி நல்லா ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லா எண்ணெய்லாம் வச்சு தலை பின்னி விடுறாங்க. தலையெல்லாம் பின்னி முடிச்சதுக்கப்புறமா, எந்திரி போய்ட்டு பல்ல விளக்கிட்டு சீக்கிரம் போ, அப்பா கூப்பிட்றாரு பாரு அப்படின்னு அம்மா சொல்லவும், இந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டு பல்லெல்லாம் விளக்குறீங்க. பல் எப்படி விளக்குவீங்கன்னா, அங்கே செங்கலெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கொட்டி அதை எடுத்து விளக்குவீங்க. ஸோ அப்படியே பல்லெல்லாம் விளக்கிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிக்கிறீங்க. அம்மா வந்துட்டு சாப்பிட்றியா இல்லை அப்புறம் வந்து சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, அங்கே போனவன் புதுசாக வேலை செய்ய டார்ச்சர் பண்ணுவான், சோத்தை போடு அப்படிங்கிறீங்க. ஸோ மரியாதையே இல்லை, அப்பாங்கிற மரியாதையே கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடும் போட்டு கொடுக்க, மா என்னம்மா டெய்லியும் இப்படியே செய்கிற அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், நம்ம சம்பாதிக்கிறதுக்கு டெய்லி கறி மீன் மாதிரி சமைக்க முடியும், ஏதோ என்னால் முடிஞ்சுது இந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை சம்பாதிச்சாலும் இதே சொல்லு, நல்லா தானே போகுது வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சாப்பாடு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அது ஏதோ ஒரு காய் தான், அதை வறுக்கவும் இல்லை, அட் த சேம் டைம் ரசமும் இல்லை. ஒரு மாதிரி ரசம் வைக்க சலுப்பட்டு காயை வணக்கும் போது தண்ணி வச்சா ஊற்றி செய்வாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கொமட்டிக்கிட்டு வருது உங்களுக்கு. அது இந்த கேரட்டு பீன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் உங்களுக்குன்னா அழுகையாக வருது. இதுக்கு நான் சாப்பிடாமே போயிருக்கலாம், இதை திங்கிறதுக்கு அந்த மண்ணை திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாம்மா எனக்கு போதும் அப்படின்ட்டு வச்சுட்டு போயிடுறீங்க. கொழுப்பு பாருங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது எடுத்து சாப்பாடு அப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இப்போது வீட்டுக்கு, அதாவது எப்படின்னா ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்கும், அங்கே வந்துட்டு வீடு வந்துட்டு கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்துட்டு அந்த பானையெல்லாம் செய்கிறோம்ல, ஸோ அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். இப்போ அப்படியே வந்துட்டு போகிறீங்க. போனால் அப்பா வந்துட்டு அங்கே உட்காந்து பானைலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நேற்று செஞ்ச பானையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காரு. அப்போ நீங்கள், என்னப்பா எதுக்கு இன்னொருலையும் கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, அங்கே பாரு அந்த மண்ணெல்லாம் மிதிவாயன், இன்றைக்கி பானை செய்யறதுக்கு வேணும்ல, மண்ணெல்லாம் மீறி அது நல்லா டைட்டாச்சுன்னா தான் நாளைக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மண்ணை மிதிக்க போகிறீங்க. உங்கள் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் கட்டியிருப்பீங்க, ஆனால் எப்படின்னா கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி கட்டியிருப்பீங்க. ஓகேவா? இந்த கணுக்காலுக்கு மேலே, ஏன்னா மண் மிதிக்கணும்ல, அதனால கணுக்காலுக்கு மேலே கட்டியிருப்பீங்க. அதுவும் வந்துட்டு எப்படின்னா இந்த ஒரு மாதிரி எது கொசுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு பின்னாடி வச்சு கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி பின்னாடி வச்சு கட்டிக்கிறீங்க. உங்களோட சாரியே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கட்டுற மாதிரி இருக்காது. இப்போது ஒரு மாதிரி சாமிக்கெல்லாம் கட்டியிருப்பாங்கள்ல, 2 காலும் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த பரதநாட்டியெல்லாம் ஆடுறதுக்கு கட்டுவாங்கள்ல, ஸோ லிட்ரலி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கட்டியிருக்கீங்க. ஏன்னா மண் மிதிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்ட்டு. இப்போது அந்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு சடையெல்லாம் பின்னி அதை கொண்ட மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு அந்த மண்ணை மிதிக்க ஆரம்பிக்கிறீங்க. காலே செம்மையாக வலிக்குது. ஐயோ, இப்படி கால் வலிக்க வேலை வாங்குறாங்க, ஆனால் ஒழுங்காக சோறு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, சட்டுன்னு அங்கேருந்து எழுந்துச்சி வெளியே வந்து நினைக்கிறீங்க. அப்போ உங்களோட அப்பா, ஏன்
என்ன பண்ணுற, அங்கே பாரு எவ்வளோ கூட்டம்னு அப்படிங்கிறாரு. எட்டி பார்க்குறீங்க, கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணட்டுமா? அடியே சீக்கிரம்லாம் நல்லா மீதி நிறைய வேலை இருக்குது, எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணோம்ல, அவங்களாம் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு ஆர்டர் கொடுத்து அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. என்ன இவளுக்கு ஆச்சு நிற்கின்னு சொல்லிட்டு அம்மா கூட சண்டையான்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறீங்க. சரி, இப்போது என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, சம்பளம் வேணும் அப்படிங்கிறீங்க. சம்பளமா? நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிற வேலைக்கு சம்பளம் எதுக்கு உனக்கு அப்படிங்கவும், அதெல்லாம் தெரியாது, இத்தனை வேலை வாங்குறீங்கள, சம்பளம் கொடுக்குற மாதிரி தான் சொல்லுங்கள், நான் வேலை செய்கிறேன், இல்லைனா செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா மட்டும்தான் இந்த வேலை செய்வார். அம்மாவுக்கு வந்துட்டு இந்த வேலை அதிகமாக வந்துட்டு செய்ய முடியாது, அவங்களுக்கு கால் வலி. உங்களுக்கு முன்னே அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கால் வலியாக வந்தங்காட்டிக்கும் இப்போது நீங்கள் செய்கிறீங்க அந்த மண்ணெல்லாம் மிதிக்கிறது, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு. அம்மா வீட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போது அப்பாவுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லை, வெளியாள் போட்டால் சம்பளம் கொடுத்து ஆகணும். சரி கொடுக்குறேன், போயிட்டு வேலை பண்ணு அப்படிங்கிறாரு. இந்த டெகால்ட்டி வேலைலாம் என்கிட்ட வேணாம், எல்லாத்துக்கும் வேலை பண்ணி முடிச்சா நீ சம்பளம் கொடுப்பதான், ஆனால் நான் உன் பிள்ளையாச்சே, நீ கொடுக்கலாம போயிட்டா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு அப்பா கேட்குறாரு. கையில் சம்பளத்தை வைங்க, வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு நிற்கிறீங்க. சிவலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வேறு இருக்கா, வேறு வழி இல்லை, அப்பாவும் வந்துட்டு உங்களுக்கு காசு எடுத்து கையில் கொடுத்துட்டு போதுமா அப்படிங்க. என்னது பிச்சையாக போடுறீங்க, எத்தனை வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 800 வேணும், கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்க. 800 ஜாஸ்தி அப்படிங்கிறாரு. பெத்த பொண்ணுக்கிட்ட பேரம் பேசுகிறீங்களா, இந்த காசு நம்ம குடும்பத்துக்கு தானே, கொடுங்க அப்படிங்கவும். 500 கொடுக்குறேன் அவ்வளோதான், ஓகேனா பண்ணு, இல்லைன்னா நான் 400 வேறு ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேரம் பேச, சரி 500 பரவாயில்ல தான் சும்மா கற்றுக்குன்ட்டு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. ஸோ அந்த காசை அவர் கையில் கொடுத்ததுமே அதை வாங்கி இடுப்பில் சொருகிக்கிட்டு, இந்த மாதிரி தினமும் கொடுத்தா வேலை கரெக்டாக நடக்கும், என்னை ஏமாற்றணும்னு யாரும் நினைக்கக்கூடாது, யாராலையும் என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ போயிட்டு மண்ணை மிதிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு அந்த அன்றைக்கி ஃபுல்லாக அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அந்த அன்றைக்கி ஈவினிங் போகிறீங்க, வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நான் சம்பாதிச்சிருக்கேனா, ஐயோ தடவை சம்பாதிச்சிருக்கேன், அச்சா இனிமேல் எனக்கு இப்படி தான் காசு தருவாங்க, இதை முதல்ல பண்ணிட்டு இருக்கணும், ஏமாலியாக இருந்தால் இந்த உலகம் நம்மளை கோமாளி ஆக்கிடும், இப்படி தான் இருக்கணும் வயன், நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லா உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுன்னா, இது வீட்டுக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கறிக்கடைக்கு தான் போகிறீங்க. அந்த அண்ணன் வந்துட்டு, என்னம்மா ஓயன் நீ வந்திருக்கா, அப்பா தானே வருவார் அப்படின்னு கேட்க, இனிமேல் நான் தான் வருவேன், தினமும் எனக்காக 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்ல, தினமுக்குமா அப்படின்னு கேட்குறாரு. சரி 2 நாளைக்கு ஒருக்கா எடுத்து வச்சுருங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 kg மட்டும் கறி வாங்கிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ சிக்கன் மட்டும் வாங்கிட்டு மிச்ச காசு தராங்க, அதையும் வாங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகவும் அம்மா வந்துட்டு, எங்கடி போன, அப்பா அப்போவே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனார், இப்போ தான் வர, எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க, ஏமோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுக்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. சிக்கன் தான். என்னடி அப்பா எடுத்து கொடுத்தாரா அப்படிங்க. உன் புருஷன் எடுத்து கொடுக்கல, உன் பிள்ளை மொதல் சம்பாரித்த காசு அதில் எடுத்தது, நானே போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்க. சம்பாரிச்சியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் வேலை செய்கிறேன்ல, இனிமேல் சம்பளம் கேட்டிருக்கேன், சம்பளம் கொடுத்தாதான் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்னடி நம்ம வீட்டுக்கு செய்கிறதுக்கு சம்பளம் கேட்பியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. கேட்பேன், எல்லாமே கேட்பேன், தினமும் கேவலமாக எதாவது சமைச்சு கொடுக்குற, உனக்கு ரசம் வைக்கிறதுக்கு கூட சலுப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன், ரசம் கூட வைக்காமல் காயக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்க, மனசாட்சி இல்லையா உனக்கு, காலையில் நான் அதை அரைக்குறையே சாப்பிட்டு போனேன், மதியம் பசிக்குமே, அவள் என்ன பண்ணா ஏது பண்ணா, கொஞ்சமாக அக்கறை இருக்கா அவனுக்கு, இந்தா ஆக்கி கூட எனக்கு கறி தான் வேணும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் உங்களுக்கு புரியுது எதுக்கு நீங்கள் சம்பளம் கேட்டீங்கன்னு. அவங்களும் சிரிச்சிட்டேன், சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. போயிட்டு நீங்களும் வெளியே உட்காந்துக்கிட்டு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. பறக்காதடி, நீ சமைக்க கற்றுக்க, முதல்ல கல்யாணம் ஆனால் நாலு பேர் யார் உனக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுப்பா, நீ தான் எல்லாத்துக்கும் சமைச்சு போடணும் அப்படிங்க. என்ன
அவங்களுக்கு சமையல்காரியாக தான் போகிறேன்னா அதுக்கு நான் இங்கேயே இருந்துட்டு போவேன் அப்படிங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இன்னொருத்த வீட்டுக்கு சமையல்காரியாக போகிறதுக்கு என் வீட்டில் எஜமானியாக இருந்துப்பேன் அப்படிங்கிறீங்க. நல்லா தான் பேசுகிற அப்படின்ட்டு அம்மாவும் சமைச்சு கொடுக்க இன்றைக்கி தான் உங்களுக்கு நிம்மதியாக சாப்பிட முடியுது. ஸோ நைட்டு ஒரு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றீங்க. ஸோ நைட் டைம் அப்படிங்கிறதுனால 3 பேத்துக்குமே அந்த கேஜி வந்துட்டு சரியாக தான் இருக்குது. இப்போ அப்பாவும் வந்துட்டு என்னது அப்படிங்கிறாரு. உங்கள் பிள்ளை சம்பாதிச்சதில் முதல்ல எடுத்துகிட்டு வந்திருக்கா. இனிமேல் இவளுக்கு இப்படி தான் சமைச்சு போடணுமா, வேலை செய்கிறாங்களாமா மேடம் அப்படிங்கவும் அப்பா சிரிக்கிறாரு. அப்போ இதுக்கு தான் சம்பளம் கேட்டியா காலையில் அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறீங்க. சொல்லியிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன்ல அப்படிங்க. எனக்கு அந்த பிச்சை காசெல்லாம் வேணாம், இந்த பிச்சை போடுற மாதிரி நான் போய் கெஞ்செல்லாம் முடியாது உங்ககிட்ட. சம்பளத்தை கொடுங்க, எனக்கு வேணுங்கிறத நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுருவார். வீண் செலவு பண்ணல. ஸோ இப்படி தான் ஒரு 1 மந்த் வந்துட்டு அப்பா உங்களுக்கு சம்பளமெல்லாம் கொடுத்துருப்பாரு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மண் மட்டும் தான் மிதிக்க தெரியும். ஸோ அப்படியே அந்த மண்ணெல்லாம் மிதிச்சிட்ருக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அதை பானை செய்கிறதுக்கு அந்த ஜாடி செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டீச் பண்ணியிருப்பார். சின்ன வயசுலேருந்தே அங்கே தானே இருக்கீங்க. ஸோ அரைகுறையாக தெரியும். இப்போ ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போது நீங்களும் வந்துட்டு எல்லாம் செய்ய கற்றுக்கிட்டீங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் சேர்த்து உடம்பு முடியாமல் போயிடும். ஸோ ரொம்ப சிவியரெல்லாம் கிடையாது, ஆனால் அவருக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒத்த ஆளாக நிறைய ஆர்டர் எடுத்துகிட்டு அதெல்லாம் செய்யறதுக்கு ஸ்டெயின் பண்ணிவிட்டு தூக்கம் கெட்டு அப்படி இப்படி இருக்கிறதுனால அவரால் சுத்தமாக முடியலை. ஸோ இதுக்கு மேலே அந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். உங்களோட அப்பா கேட்குறாங்க, எல்லா பாரத்தையும் உங்ககிட்ட விடுறோமா அப்படின்னு கேட்க, பாரத் எங்கப்பா விட்டா, நீ எனக்கு பிஸ்னஸ் தானே விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. செஞ்சிருவியா, ஆள் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்க, ஆளா இல்லைப்பா, என்னால் முதல்ல எவ்வளோ முடியுதுன்னு பார்க்குறேன். என் கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு முதல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேர்த்தையும் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு இப்போ பானம் செய்கிறது அந்த மாதிரி வேலைலாம். அப்பா வந்துட்டு எப்படின்னா அந்த செஞ்சு வச்ச இடம்லாம் வந்துட்டு வச்சுருப்பீங்கள்ல, அதாவது இந்த ஷோ மாதிரி பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, பானம் செஞ்சு வச்சது எல்லாத்தையும், பானை இந்த மாதிரி கப் எல்லாமே அதெல்லாம் விற்கிற இடத்துல உட்காந்துருப்பாரு. ஸோ அப்பா வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து சேல் பண்ணுறது, பணம் வாங்கிக்கிறது, நீங்கள் மேனுஃபேக்சர் அதாவது தயாரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப் போயிட்டுருக்க இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜுன் தான் அவரோட வீட்டில், டேய் எங்காவது வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன போக மாட்டேன், நான் சொல்கிறேன், எவனும் வேலையை கொடுக்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் பார்க்குறாங்க, வேலை கொடுப்பாங்க நம்ஜுன், போ நீ முதல்ல போய் கேளு, அதுக்கப்புறமா உனக்கு நிறையா வேலை கிடைக்கும், அப்புறம் நீ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணு அப்படிங்க. நான் இந்த ஊரில் இருக்கவே போகிறதில்ல, நான் பேசாமல் வெளியூர் போகிறேன், நான் தான் படிச்சிருக்கேன்ல, அங்கே போய் வேலை செய்கிறேன்னா ஏன் என்னை இங்கே வந்துட்டு வேலை செய்ய சொல்கிறீங்க? படித்த படிப்புக்கு இங்கே ஏதாவது வேலை இருக்கா என்ன? நான் போயிட்டு மளிகை கடையில் தான் உட்காந்துருக்கணும், இல்லைனா டீ கடையில் டீ ஆற்றணும், பரோட்டா கடையில் பரோட்டா போடணும், இதுதான் இங்கே வேலை அப்படிங்கிறாரு. ஸோ பக்கத்து வீட்டு பாட்டி அங்கே தான் திண்ணையில் உட்காந்துருக்கோம். அதுவும் வந்துட்டு, என்னப்பா கண்ணு இப்படி பேசுகிற, உன் அம்மா ஒத்த ஆளாக கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து படிக்க வச்சா, நீ இப்போ வெளியூர் போகிறேன்னா அவள் என்ன பண்ணுவா? அவளுக்கு உடம்புக்கு சுகம் இல்லைல்ல, நீ இங்கே இருந்து பார்த்துக்கிறது தானே நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படிங்க. இங்கே எனக்கு ஒரு வேலையும் கிடைக்காது, சம்பளம் நல்லா கிடைக்காது, வெளியூர் போனால் வேலை கிடைக்கும், கொஞ்ச நாள் தான், அம்மாவை நான் அதுக்கப்புறம் நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அம்மாவுக்கு வந்துட்டு வெளியூர்லாம் செட் ஆகாது போல், அவங்க நான் எங்கேயும் வரமாட்டேன்னு பிடிவாதம் வேறு பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லை, நம்ஜுன் படித்த படிப்பெல்லாம் விட்டுட்டு நீ என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதெல்லாம் வேஸ்ட்டு, விடு, நான் இங்கே எங்காவது ஒரு வேலைக்கு போகிறேன், உனக்கு அதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து யோசிச்சிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி கூட்டம் வர இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா படித்த படிப்புக்கு இந்த வேலையா அப்படிங்கிற மாதிரி வேறு தோணுது அவருக்கு. அதனாலேயே யோசித்து தேடி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சும்மா அந்த பக்கம் வந்திருப்பார். நீங்கள் பானை எல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்களா, என்ன ஏதோ ஒரு பொண்ணு பானை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சும்மா வராரு. வந்து பார்க்கும்போது, நீங்கள் யார், நீ இங்கே என்ன பண்ணுற, பானை ஏதாவது வேணும், ஏதாவது வேணும்ண்ணா, இதோ அப்பா அங்கே இருக்கார் பாரு, அங்கே போங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு கேட்குறாரு. வேணாம்ண்ணா, அப்படி எதுக்கு இங்கே வந்தீங்க, அட்ரஸ் ஏதாவது தெரியணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுவும் இல்லைங்க அப்படின்னு அம்ஜுன்னு சொல்ல, வேறு என்னதாப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. வேலை அப்படிங்கிறாரு. என்ன கேட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேலை ஏதாவது இருந்தால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அவர் பார்க்குறீங்க. நல்லா கால், அப்புறமா நல்லா ஹைட்டு, நல்லா மண் மிதிக்கிறதுக்கு ஆகும், நம்மளே மிதிச்சு மிதிச்சு இடுப்பு கழுது தான் மிச்சம், சேர்த்துக்கலாமா,
அப்போ தான் வேணும் சேர்த்துக்க சொன்னார்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. சரி, சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சார் அப்படிங்க. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் 400 தான்ப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல. 400 தானா? ஐயோ, இது பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. சரி, வேறு பக்கம் பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு சரிங்க நான் வரேன், அது கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு நம்பின்னு சொல்ல. அப்படியே உங்களுக்கு அவரை விட மனசு இல்லை. பார்க்கறதுக்கு நல்லா நல்லா இருக்காரா பாடியா? ஸோ மண் மிதிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிற அதாவது அவ்வளோ பெரிய மனுஷனை மண் மிதிக்கிறதுக்கு ஆகும்னு நினச்சி யோசிச்சுட்டு, சரி சரி நீ அவ்வளோ கேட்குறேன்னு சொல்லு, என்னோடய ரேட் நான் சொன்னேன், உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு, பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி, எனக்கு ஒரு 800 வேணும் அப்படிங்கிறாரு. என்னது நம்ம கேட்ட காசு மாதிரியே கேட்குறான், கொடுப்போம் ஆனால் டபுளாக வேலை வாங்கிடலாம் அப்படின்ட்டு. சரி சரிப்பா 800 தானே கொடுக்குறேன், என்ன வேலை இருந்தாலும் செய்வீங்களா? பார்த்தா படித்த பையன் மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. படிச்சிருக்கேன் தான், என்ன வேலைனாலும் செய்வேன் அப்படிங்கிறாரு. படிச்சிருக்கீங்களா, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க அவர் எதோ டிகிரி சொல்கிறாரு. கணக்கு வழக்கால் நல்லா பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்க பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதாவது ஒரே கல்ல 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி மண்ணும் மிதிக்க விட்டுக்கலாம், கணக்கு வழக்கும் பார்க்க வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிட்டீங்க, உனக்கு 800 இல்லை சம்பளம் அப்படிங்க. இப்போ தானே 800 தரேன் நீங்கள் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் வெள்ளந்தியாக பேசுகிறாரு. அப்போ நீங்கள் தரேன்னு தான் சொன்னேன், ஆனால் படித்த பையனா இருக்கே, 1000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு செம ஹாப்பி. 26 நாள் வேலைக்கு வந்தால் 26,000 ஆயிடுச்சுல்ல. ஸோ அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம், மெடிக்கல் செலவுக்கெல்லாம் இதாகும். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த ஊரில் இவ்வளோ தருவாங்களான்ட்டு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, நிஜமாக தான் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுற, நீ அந்தளவுக்கு ஒர்த்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை என் அம்மாவுக்கு மெடிக்கல் செலவுக்கே பணம் பத்தாது, ஆனால் இவ்வளோ சம்பளம் கிடச்சிச்சின்னா அவங்கள நல்லா பார்த்துப்பேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினச்சி சிரித்தேன் அப்படிங்க. ஒரு சின்ன நல்ல அபிப்பிராயம் அவர் மேலே வருது. ஓகே, பையன் பொறுப்பாக தான் இருக்கான், நல்லா பொறுப்பாக வேலை செய்வான் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ இந்த வேலைக்கு வரீங்க அப்படின்னு கேட்க, இன்றைக்கி இருந்தே சேர்த்துக்கிட்டாலும் வரேன் அப்படிங்கிறாரு. அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு என்னென்ன வேலைன்னா, படிச்சிருக்கிறோமே இந்த வேலையெல்லாம் கொடுக்குறாங்களேன்னு நினைக்கக்கூடாது, எல்லா வேலையும் செய்யணும். நானும் தான் படிச்சிருக்கேன், ஆனால் நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படிங்க. என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க. அவர் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நின்றுக்கிறாரு. நீங்களும் சரி உனக்கு என்னென்ன வேலைன்னா, இந்த பானையெல்லாம் இருக்குல்ல, ஸோ நீ அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு வந்துட்டு அதெல்லாம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், டெய்லியும் வந்துட்டு மண்ணெல்லாம் மிதித்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இது ஒரு வேலையா அப்படின்னு பார்க்குறாரு நம்ஜனும். இது ஒரு வேலை தான், மண்ணை மிதித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஓகேவா, உனக்கு 6 மணி வரைக்கும் வேலை, 4 மணிக்கு மேலே வந்துட்டு நீ இங்கேருந்து அதோ அந்த ரூம் தெரியுதுல்ல, ஷோரூம் மாதிரி வச்சுருக்கோம்ல அந்த கடை, அங்கே போயிட்டு என் அப்பா எல்லாமே பொருளெல்லாம் விற்றுருப்பார். ஸோ அவருக்கு கணக்கு வழக்கு அந்த அளவுக்கு பார்க்க தெரியாது, அதனால் கரெக்டாக கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு நீ நோட்லலாம் எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம், இதுதான் உன்னோட ரெகுலர் டியூட்டி அப்படிங்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு அப்படியே அந்த மண்ணை மிதிக்க போக, ஹலோ இல்லை, என்ன பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு தான் மண்ணை மிதிக்க வருவியா, நான் எழுந்து வரும்போது ட்ரௌசர் போட்டு வா அப்படிங்க. ட்ரௌசரா அப்படிங்கிறாரு. அதான் இந்த சிட்டி பக்கம்லாம் போடுவாங்களே முக்காக்காலுக்கு, அந்த மாதிரி போட்டு வா, இல்லைனா அழுக்காயிடும். அப்புறம் இங்கே ஒரு 2 செட்டு ட்ரெஸ் கொண்டு வந்து வச்சுக்கோ, அங்கேருந்து வரும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வா, இங்கே வந்து மாற்றிக்க வேணா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படிங்கிறாரு. அப்போது இன்றைக்கி நீ இந்த ட்ரெஸ்ஸோடலாம் பண்ண வேணாம், அப்படியே நீ வீட்டுக்கு பண்ண உன் அம்மா கஷ்டப்படுவாங்கள்ல, அதனால அப்பா ட்ரெஸ் நான் கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறீங்க. போயிட்டு வீட்டிலேருந்து அப்பா ட்ரெஸ் இருக்கும், ஸோ அதை அப்படியே எடுத்து வந்து கொடுத்து இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து மண்ணை போட்டு மிதிக்கிறாரு. அவராலே முடியலை, அவ்வளோ நேரம் மிதிக்கணும். அப்பாடி நமக்கு மண்ணை மிதிக்க ஆள் கிடச்சதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேலை வாங்குறீங்க. இப்படியே நான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு போல் வேலை பண்ணிகிட்டே இருந்திருப்பார். சாயந்தரம் ஆனால் போயிட்டு அங்கே கணக்கு வழக்கு பார்க்குறது, இங்கே வந்துட்டு காலையிலேருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மண்ணை மிதிக்கிறது, ஸோ நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு அவர் கலர் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் மட்டும்தான் கொடுப்பீங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. இப்போ என்னென்னு பார்த்தா அவருக்கு கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கிறதுனால கணக்கு வழக்கெல்லாம் தெரியறதுனால கொஞ்சம் வியாபாரமும் நல்லா இருக்குது.
யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியறதில்ல. யாரும் கடனும் வைக்க முடியறதில்ல. கடன் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்கறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கேஷ் வந்துட்டு கையில் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. கடனாக வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம், அதாவது இப்போ 1000 பொருளாக இருந்துச்சுன்னா 1500 கடனாக வாங்கினா அப்படிங்கிற மாதிரி போட்டங்காட்டிக்கும் எல்லோரும் வந்துட்டு ஏமாத்துறதில்ல, கரெக்டாக காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்போது இப்படி தான் பிஸ்னஸ் நல்லா போகுது. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் சொன்னேன். பரவாயில்ல புள்ள எங்கேருந்து பிடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா கிட்டே வந்து சொல்லுவார். எங்கேருந்து அவளை பிடிச்சான்னு தான் தெரியல, ஆனால் அந்த பையன் நல்லா வேலை செய்கிறான், பேசாமல் முழு நேரமும் கடையிலே உட்கார வச்சிட்டா நல்லா டெவலப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்க. எப்போ என்ன பேசுகிற நீ? அந்த பையன் நான் பார்த்த ஆள், இங்கே பாரு அவன் எனக்கு தான் அப்படிங்கிறீங்க. உனக்கு தானா அப்படின்னு அம்மா கேட்க, ஆமாம் மண்ணு மீதி கால் வேணாமா? நீங்கள் பாட்டுக்கு அவனுக்கு அங்கே உட்கார வச்சிட்டா வேணா 1 மணி நேரம் சேர்த்து விடுறேன், 4 மணிக்கு விடுறத 3 மணிக்கே விட்டுறேன், ஓகேவா? ஆனால் மண்ணு மீதிக்கு எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களும் சரிம்மா ஏதோ ஒன்று பார்த்து பண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ இப்படியே தான் டேஸ்லாம் நல்லா தான் போகுது, அவர் நல்லா தான் வேலை செய்கிறாரு. அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அப்பா வந்துட்டு சாயந்தர டைம் தானே 3 மணிக்கு விட்டுருப்பீங்க, அவரும் போயிருப்பார். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. எப்படின்னா அப்பா வந்துட்டு, தம்பி என்னால் முடியல எந்திரிக்கிறதுக்கு, அந்த பானை மட்டும் கொஞ்சம் எடுத்து அவங்க கையில் கொடுத்துறேன் அப்படிங்க. அவருக்கு கணக்கு வழக்கு பார்க்குறது சரி, மண் மிதிக்கிறது சரி, ஆனால் இதையெல்லாம் வந்துட்டு அவர் பண்ணதில்ல. சரின்னு போயிட்டு அதை எடுக்கிறப்ப அவங்க கையில் கொடுக்கும்போது பொத்துன்னு கீழே போட்டுடுறாரு, உடஞ்சி போயிடுது. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு 2 பேத்துக்குமே. ஸோ உங்கள் அப்பா அப்படி எஞ்சி நின்ட்டு ஏய் அப்படிங்கிறாரு. மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கஸ்டமர் வேறு வெயிட் பண்ணுறங்காட்டிக்கும், அது சரிப்பா பரவாயில்ல வேறு எடுத்து கொடுத்துரு, கை தவி தானே விழுந்துச்சு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ஜனும் சரின்னு சொல்லிட்டு வேறு எடுக்கவே அதையும் கீழே போட்டுடுறாரு, உடஞ்சி போயிடுது. என்ன பண்ணுறதே தெரியல. அது வேறு கொஞ்சம் விலை அதிகமானது, அதுக்கு வேலை ரொம்ப நேரம் எடுக்கும். அப்படியே 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டே நிற்க, சரிப்பா தெரியாமல் தானே விழுந்துச்சு, பரவாயில்லவா நானே எடுத்து கொடுத்துறேன்ட்டு வேறு ஒன்று எடுத்து அவங்க கையில் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அனுப்பிட்டு பார்க்குறாரு, நொறுக்கி வச்சுருக்காரு. அவர் போயிட்டு இன்னொரு இதோட அதுவும் கீழே விழுந்துடுது. என்னடா இன்றைக்கி ஆச்சு இவனுக்குன்னு சொல்லிட்டு, சரி நீ அங்கெல்லாம் போவேண்ணா நானே எடுத்து கொடுத்துக்கிறேன், நீ கணக்கு விளக்கு மட்டும் பாரு அப்படின்னு விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு நம்ஜன்கிட்ட வேலையே சொல்கிறதில்ல. இப்போ இப்படியே தானா? இப்போ நீங்கள் வந்துட்டு எத்தனை நாளைக்கு அவருக்கு மண்ணு மிதிக்கு வேலையை கொடுப்பீங்க? ஸோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பானைக்கெல்லாம் டிசைன் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ண சொல்கிறீங்க. அப்போது அவரும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையெல்லாம் வந்துட்டு கலர் பண்ணுவாங்கள்ல, ஸோ கலர் பண்ணுற இடத்த வந்துட்டு வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. உன்னிப்பாக கவனிக்கிறாரு. இப்போது அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த பானை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லி கொடுக்குறீங்க. அப்படியே அதையும் கவனிச்சிட்டே இருப்பார். ஸோ இப்படி தான் 2-3 நாள் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கடுத்த நாள், நான் மண்ணை வேணால் நான் மிதிக்கிறேன் இன்றைக்கி பானை செஞ்சு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அவருக்கு பதிலாக மண்ணை மிதிக்க, ஸோ பக்கத்தில் தானே இருக்கும், ஸோ அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பானையெல்லாம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, வரவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் மண்ணை மிதிச்சுட்டே பார்த்துருக்கீங்க, அது அப்படி இல்லை இப்படி இல்லை, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு ஏதோ ஒரு இதை போட்டு நல்லா அமுக்க அது ஒரு மாதிரி காமெடியாக எப்படியோ போயிடுது. ஸோ நீங்கள் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக அழுத்தி பிடிச்சா அந்த இது உடஞ்சி போயிடும், உடஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை நீட்ட மண் டைட்டாக இருக்குமா மிதிக்கிற மண், நீங்கள் அப்படியே முன்னாடி கொஞ்சம் கையிட்ட பேலன்ஸ் இல்லாமல் முன்னாடி விழுகிற மாதிரி வரீங்க. நம்ஜுன் டக்குன்னு அதை பார்த்துட்டு ஓடி வந்து உங்களை பிடிக்க வருவார். ஆனால் அவர் தான் கிளம்ஸி ஆச்சு உங்களை விட. என்ன ஆகுதுன்னா அவர் பொத்துன்னு அப்படி கீழே விழுந்துடுறாரு, நீங்கள் அவர் மேலே விழுந்துடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் விழவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எப்படின்னா ஹார்ட்டில் வேறு படப்படன்னு அடிச்சுக்குது. அவர் மேலே விழுந்திருப்பீங்களா, அங்கே அவருக்கும் அப்படி தான் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இப்போ எந்திரிக்கலான்னு பார்த்தா மண்ணுக்குள்ளே கை வச்சு கரெக்டாக ஊனியே எந்திரிக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி பொத்துன்னு அவர் மேலேயே விழுந்துட்டுருக்குறீங்க. கையெல்லாம் வேறு சேரு, அப்படியே வந்துட்டு அவரோட ஷர்ட்டு அவரோட மூஞ்செல்லாம் வந்துட்டு சேரு அப்பிட்டுருக்குது. ஸோ இப்போது நீங்கள் எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்க போக அகைன் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த கையெல்லாம் வலிக்கி பொத்துன்னு அவர் மேலே அதாவது இதுக்கு முன்னாடி அவரோட செஸ்ட்டில் தான் உங்கள் தலையெல்லாம் சாஞ்சு விழுந்திருப்பீங்க. பட் இப்போ கொஞ்சம் எந்திரிச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது நேராக எப்படின்னா அவருக்கு கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அவ்வளோதான், செம்ம ஷாக்கு 2 பேரும். அதே பொசிஷனில் ரொம்ப நேரமாக இருக்க நம்ஜுனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கு, உங்களுக்கு அதை விட ஷாக்கு. ஸோ அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எந்திரிக்கிறீங்க. இப்போது நேராக எந்திரிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
போச்சு. நீங்களும் அப்படியே பக்கத்தில் மண்ணிலே படுத்துடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா கையை ஊனி எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அந்த பக்கம் போக அவரும் எந்திரிச்சு மண்ணோடு போயிட்டு உட்காந்து பானை பண்ண பார்க்குறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தங்காட்டிக்கும் 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா. ஸோ அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அது மண்ணெல்லாம் அப்பி கிடக்கிறது, மூஞ்சி காயெல்லாம் அப்பி கிடக்கிறது கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு மண்ணை மறுபடியும் மிதிக்க ஆரம்பிக்க, அவர் பாட்டுக்கு பானையே செய்ய தெரியாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களோட அப்பா கரெக்டாக வருவார், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்து பார்த்தா 2 பேரும் இந்த கோலத்தில் இருக்கிறீங்க. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ பார்த்துட்டாரு போலன்னு 2 பேரும் திருத்துன்னு முழிக்க, என்னப்பா நம்ஜூன் இப்படி செய்யறப்பி கிடக்குது, ட்ரெஸ் எல்லாம் பாரு, இப்படியேவா உட்காந்துருப்ப, ஜுரம் வந்துடும், அதுவும் இல்லாமல் தண்ணியில் வேறு நினச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ தான் வந்து நோட் பண்ணுறாரு, நல்லா ஃபுல்லாக சேரு தண்ணியெல்லாம் இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கா. போயிட்டு ஒரு ரூமில் என்னோடய ட்ரெஸ் இருக்கும், அந்த ரூமில் இருக்கும் பாரு, எடுத்து மாற்றிட்டு வா. ஏம்மா ஒயன் உனக்கு என்னாச்சு, நீ இப்படியே நிற்கிற, என்ன மண்ணை நீ மிதிக்கிற, விழுந்துட்டியா, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்ட்டு 2 பேரும் போய்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரீங்க. அப்பா திரும்ப கடைக்கு போயிட்டாரு. இப்போ 2 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி மண்ணை மிதிச்சுக்கிட்டு அவர் அங்கே பானை செஞ்சுட்டு, பானை அவருக்கு செய்யவே தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்ட்டு அதை அவர் விட்டுட்டு எந்திரிச்சு போகணும்ல. ஸோ அப்படியே அவர் கை வச்சு அந்த மண்ணெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போது அவர் கை எடுக்கிறப்ப நீங்கள் கையை வைக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இப்போ கையை வைக்க அவரோட கையிலே வந்துட்டு டச் ஆகுமா. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு வைக்க வேறு வருதா. ஸோ அவருக்கு அப்படி தான் ஒரு மாதிரி 2 பேரும் ப்ளஷ் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போ பானை செய்ய ஆரம்பிக்க அவர் போய் மண்ணை மிதிக்கிறாரு. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே 2 பேருக்கு ஒரு மாதிரி படப்பண்ணே அடிச்சுட்டே இருக்குமா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சைடாக கண்ணில் வந்துட்டு நம்ஜூனை பார்க்க அவர் மண்ணை மிதிச்சிட்ருப்பார். நீங்கள் அப்படியே டக்குனு இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. இப்போது நம்ஜூனும் அப்படி தான் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஓரக்கண்ணில் உங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே பானை பண்ணிகிட்ருப்பீங்களா, அவர் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கீழே குனிஞ்சிக்கிறாரு. இப்படி தான் ஒரு 2-3 நாள் 2 பேருக்குள்ளே ஆக்வர்டான சைலண்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே தெரியாமல் பார்த்துக்கிறது, தனியாக சிரிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு 1 வீக் இப்படி தான் போகுது. ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு அப்பா வந்து, ஏம்மா ஆர்டர் நிறையா வந்திருக்கு, கொஞ்சம் சீக்கிரமாலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ஜனும் சரி ஓகே நானும் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கவும், சந்தோஷம்ப்பா பார்த்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் அவருக்கு வேறு தோணுது, இவன் தான் கையை வச்சாலே எல்லாத்தையும் உடைப்பானே, இவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோடு தான் போகிறாரு. அவர் நினச்சிட்டு போன மாதிரியே இந்த பக்கம் நீங்கள் இதுக்கு பெயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டிசைன்லாம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி சொல்லி கொடுத்துருப்பீங்கள்ல, ஸோ அதான் கேட்குறீங்க. ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் பேசிக்கிறீங்க. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அந்த இது ஏதோ வந்துட்டு நீங்கள் டூல் மாதிரி வச்சுருக்கீங்க அதை கையில் கொடுக்க, ஸோ அவர் அதை வாங்கிக்கிறாரு. பெயிண்ட் பண்ண சொன்னால் ஏதோ அழகாக தான் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்துட்டு ஒரு சின்ன டிசைன் மாதிரி போடணும் அப்படிங்கிறீங்க. லைட்டாக கொஞ்சம் இது பண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுறாரு, ஒரே குத்தி அந்த பானையை உடச்சி விட்டுறாரு. என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்க, அது தெரியாமல் தான் அப்படிங்கிறாரு. ஐயோ அது செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே வந்துட்டு நம்மள்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியாமல் தானே பண்ணேன், எனக்கு தான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு பெயிண்ட் பண்ணுற வேலை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி பெயிண்ட்டை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறீங்க. இப்போது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே தான் வந்துட்டு இன்றைக்கி அந்த கணக்குலக்கெல்லாம் பார்க்க போகிறாரு. இங்கே வேலை இருந்தங்காட்டிக்கும் பார்த்து முடிச்சுட்டு 6 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் 6 மணிக்கு இங்கே வராரு. என்ன வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, வேலை இருக்குல்ல அப்படிங்கிறாரு. முடிஞ்சு நீங்கள் கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஆர்டர் நிறையா இருக்குல்ல அப்படிங்க, அதனால தான் நானும் வந்தேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது நீங்கள் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறீங்க. பயப்பட வேணாம், சம்பளம் சேர்த்து கேட்க மாட்டேன், அதே சம்பளம் போதும், ஹெல்ப் தான் பண்ணுறேன், ஓட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பானை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட நைட்டு 10 மணி ஆகுது. நம்ஜனோட அம்மா வேறு வீட்டிலையே இருக்காங்க. என்னது பையனை காணும்னு சொல்லிட்டு புலம்ப, பாட்டி தான் சொல்லுது, எல்லோரும் நோம்பி டைம் இல்லையா, ஆர்டருக்கு அதிகமாக வந்திருக்கும், பையனுக்கு வேலை இருக்கும், அதனால லேட்டாக வருவான், சமைச்சு மட்டும் வை, வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். ஸோ அம்மாவும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதா, உங்களுக்கு நான் செமையாக தூக்கம் தூங்கி தூங்கி விழுந்துட்டே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். நம்ஜுன் வந்துட்டு இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த பக்கம் இழுத்து உட்கார வைக்கிறாரு. நீங்களும் ஆ அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட விடிய விடிய அது வந்துட்டு நிறைய ஆர்டர் இருக்குமா. ஸோ நாளைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாள் தான் டைம் இருக்கும். ஸோ விடிய விடிய உட்காந்துட்டு அந்த டிசைனிங் மட்டும்தான் அதை கலர் இது பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இது சின்ன டிசைனிங் தான், அதை மட்டும் முடிச்சுட்டா நாளைக்கு ஆர்டர் எல்லாத்தையும் டெலிவரி கொடுக்கணும். ஸோ அதனால் விடிய விடிய உட்காந்து அத்தனை வேலையும் பண்ணிகிட்ருப்பாரு. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், நீங்களும் செய்ய அவரும் செய்யன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு வேலையாக எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க. விடிஞ்சுதான் நம்ஜுன் வந்துட்டு வீட்டுக்கே போவார். இன்றைக்கி லீவ் எடுத்துக்கங்கன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பீங்க. அவரும் வீட்டுக்கு போனால் என்னப்பா விடிய விடிய எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. இல்லைம்மா கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருந்துச்சு, அந்த பொண்ணு தனியாக கஷ்டப்பட்டுச்சு, அதனால தான் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்க. பரவாயில்லப்பா, இந்த ஊரில் உனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்து உன்னையும் நல்லா வந்துட்டு பார்த்துக்குறாங்கல்ல, நீ ஹெல்ப் பண்ணால் தப்பு இல்லை அப்படிங்க. அவரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு பசிக்குது அப்படிங்கிறாரு. நைட்டு சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கவும் சாப்பிட்டேன் இப்போ பசிக்குது அப்படிங்கிறாரு. நைட்டு உங்களோட அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க 2 பேத்துக்குமே. இப்போது அவரோட அம்மாவும் வந்துட்டு சமைச்சு வச்சுருக்கா, சாப்பாடெலாம் கொடுக்க சாப்பிட்டுட்டு அப்படியே மனசை படுத்து தூங்கிடுறாரு. இப்போ நீங்களும் எல்லாமே வேலை முடிஞ்சல, ஸோ அப்படியே லீவ் விட்டுறீங்க, என்னால் முடியாடா சாமின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு படுத்தா தூக்கமே வரலை. விடிய விடிய முடிச்சினதுக்கு நல்லா தூங்க வேணும், ஆனால் தூக்கமே வரல. ஒரு மாதிரி அவர் என்னென்ன பண்ணார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினது, அதுக்கப்புறம் விடிய விடிய உட்காந்துட்டு உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஆனால் அடிக்கடி அவர் திருட்டுத்தனமாக உங்களை பார்க்குறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுவும் அப்படியே ஞாபகம் வந்து சிரிச்சுட்டே படுத்துட்டு இருக்கிறீங்க. அம்மா வந்துட்டு என்ன பைத்தியம் தனியாக சிரிச்சிட்டு இருக்கா, தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே சிரித்தேன் அப்படின்னு சொல்ல, ஏண்டி எனக்கு என்ன கண்ணு குருடா, சிரிச்சிட்டு தான் இருக்க அப்படிங்க. உங்களுக்கே தெரியல நீங்கள் சிரித்தது. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது, ஒரு வழியாக தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே டே பை டே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் வரும். ஸோ நீங்கள் பணம் செய்கிறப்ப அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அப்படியே 2 பேரும் ஒரே கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே கை சும்மா டச் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாமல் இல்லை, ஸோ அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தெரியும், ஆனால் எதுவும் பெருசாக வெளியே காட்டிக்கல. நம்ஜுன் நல்ல பையங்கிறதுனால சரி பார்த்து பேசிக்கலாம், கொஞ்ச நாள் போட்டோம், அவங்களாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார். இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான். ஸோ நீங்கள் நம்ஜுன்கிட்ட அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வேலை முடிஞ்சிருச்சு, வேறு என்ன பண்ணிட்டோம், நான் போகிறேன் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறாரு. போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சினுங்கி கேட்க, போக வேண்டாமா அப்படிங்கிறாரு. இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் சரி எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல, அம்மா தான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, நீ வரியா அப்படின்னு கேட்குறாரு. வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. நான் தான் கூட இருக்கேன்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அப்போ நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, பார்த்து பத்திரமா, டேய் தம்பி கொஞ்சம் பத்திரமா கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் ஐயோ அப்பாவுக்கு ஒரு தெரிஞ்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படி போக. ஸோ நம்ஜுன் வந்துட்டு டெய்லி பைக்கில் வருவார். ஸோ நிறையா வேலை செய்கிறாரு, சம்பளம் நல்லா இருக்குல்ல, பைக் வாங்கியிருப்பார். இப்போது அவரோட பைக்கில் நீங்கள் அப்படியே போக அவரோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனால் அம்மா வாசல் திண்ணை இருக்கும்ல, ஸோ அங்கேயே உட்காந்துருக்காங்க. வாப்பா இன்னும் நேரத்துலேயே வந்துட்ட, யார் இது அப்படின்னு கேட்க, நான் சொன்னலம்மா ஒயன் அப்படிங்க. அச்சோ வாக்கண்ணு எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கைண்டாக பேசுகிறாங்க. நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன், உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திப்புன்னு வந்துட்டேன், என்ன செய்யறதுனே தெரியல, ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கிட்ட போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது பிடிச்சா அதை வாங்கிட்டு வாடா, வெறும் கையில் கூப்பிட்டு வந்திருக்க மொத்த தடவை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அது தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போ அவளுக்கு என்னது பிடிச்சா வாங்கிட்டு வா, சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்ஜுன்னு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தா அடிக்கடி எனக்கு மீன் பிடிக்கும்னு சொல்லுவீங்க. ஸோ மீன் தான் வாங்கிட்டு வராரு. அப்போது வாங்கிட்டு வந்ததுமே அம்மா வந்துட்டு அதை சீக்கிரமாக சமைச்சிடுறாங்க. மீன் குழம்பு வைக்கிறது கொஞ்சம் ஈஸி தானே. ஸோ ஒரு மணி நேரம் ஆயிடுது ஆனாலுமே சாப்பாடெலாம் வச்சு செய்யறதுக்கு. ஸோ சூப்பராக சமைச்சிருக்காங்க. உங்களுக்கு சாப்பாடெலாம் போட ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வீட்டுக்கு போனால் நான்வெஜ் கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ அதனால் சக்கரை முதல்ல கொடுக்குறாங்க. இந்த சக்கரை முதல்ல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதாவது சாப்பாடு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
எப்படி இப்படி சொல்லிட்டீங்க? நிஜமாவே நல்லா இருக்கு. என்ன மீன் இதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றீங்க. ஸோ இன்னும் அப்படியே வச்சுட்டே இருக்காங்க உங்களுக்கு. நம்ஜுனும் அப்படியே அழகாக நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்ருப்பாரு. நீயும் உட்காருப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு போட ஏதோ உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகிட்டு தடவை சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே லைட்டாக சைடு கண்ணில் பார்த்துக்கிட்டு நம்ஜுனை பார்த்து நீங்கள் சிரிக்க, அப்புறம் அப்படியே உங்களை பார்த்து வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சு சிரிக்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வழியாக கொஞ்ச நேரம் அம்மா வீட்டிலலாம் இருந்துட்டு இப்போது சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளே ஏம்மா போகிற அப்படின்னு கேட்க, அப்போது நம்ஜூன் இருந்துட்டு இல்லைம்மா நேரம் ஆயிடுச்சு நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கொஞ்ச தூரம் போயிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போவார். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுமா? வெள்ளங்காது போகலாம்ல, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு இருக்கோம்ல அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. எங்கே போகலாம் அப்படின்னு கேட்க, இங்கே அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்குல்ல, அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏது அங்கேயா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் அப்படின்னு சொல்லவும், அங்கே யாருமே போக மாட்டாங்களே அப்படிங்கிறாரு. அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவரும் சிரிச்சுட்டே சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கரெக்டாக வண்டி கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் காட்டுக்குள்ளே இறங்கி போகணும், நடந்து போகணும். ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது நம்ஜுன் அப்படியே லைட்டாக அவங்களோட கையை ஹோல்ட் பண்ணிக்க, நீங்களும் அப்படியே அவரோட கையை வந்துட்டு பிடிச்சிப்பீங்க. 2 பேரும் பார்த்துக்கல, ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு சிரிச்சுக்கிட்டே நடந்து போகிறீங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் நடந்து போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சடனாக ஏதோ சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். நீங்கள் பயந்து போயிட்டு அப்படியே நம்ஜுனை டக்குன்னு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்க, அப்போது அந்த தடம் வந்துட்டு கல் முள்ளலாம் இருக்குமா. ஸோ அவருக்கு பேலன்ஸ் இல்லாமல் என்ன ஆகிடுனா 2 பேரும் ஒத்துன்னு விழுந்துடுறீங்க. அது கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதுனால 2 பேர் அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்துட்டு படத்துலலாம் விழுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி உருண்டுகிட்டே போகிறீங்க. ஸோ படப்படப்படப்படப்படன்னு உருண்டுட்டு போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுவீங்க. அந்த அருவியெல்லாம் கொட்டிட்டு தண்ணி எப்படி போகும் பார்த்தீங்களா? ஸோ அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு விழுந்துடுறீங்க. ஸோ இப்போ 2 பேருமே தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அப்படியே எந்திரிப்போம்ல. ஸோ அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்குறீங்க. பார்த்தா எப்படின்னே சொல்ல தெரியல, ஒரு மாதிரி அந்த வாட்டர் ஃபால் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களை சுற்றியும் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அப்படியே தண்ணி அருவி கொட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, சுற்றியும் நிறைய இடத்துல வந்துட்டு, அதாவது 3 பக்கமும் கொட்டுது. அப்புறம் ஒரு பக்கம் வந்துட்டு அந்த தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த 3 பக்கம் கொட்டுற எல்லா தண்ணியும் சேர்ந்து ஒரு இடத்துல அப்படியே ஒரு பாத்துக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா லெஃப்ட் சைடும் தண்ணி கொட்டுது, ரைட் சைடும் கொட்டுது, முன்னாடியும் கொட்டுது. 2 பேரும் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே நின்று இருக்கிறீங்க. ஸோ செஸ்ட் அளவுக்கு தண்ணி இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் கட்டிக்க சாரி வந்துட்டு சொல்லியிருக்கல, ஸோ பின்னாடி கோசமாக வச்சு கட்டியிருப்பீங்க. அண்ட் வந்துட்டு கணுக்கால் வரைக்கும் கட்டியிருப்பீங்க. அண்ட் ஜடை வந்துட்டு இன்றைக்கி நல்லா எண்ணெய் வச்சு தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜடை போட்டிருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே நனைஞ்சு போயிட்டு நிற்க, ஒரு சிலர் கொஞ்சம் முடி மட்டும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி அந்த கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஸோ எல்லா காலத்துலேயும் ஸ்டைலுக்காக கொஞ்சம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் முன்னாடி வந்து இருக்குது. இப்போ அப்படியே நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அவரும் நனைஞ்சு போய் தான் நிற்கிறாரு. ஆனால் 2 பேர்த்துக்கும் அந்த வியூ எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி வானவில்லாம் வேறு தெரியுது. அப்போது மழை வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். இப்போ அந்த வியூவுக்கும் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. ஒரு குட்டி ஸ்மைல் அப்படியே உருண்டு வந்தெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே சிரிச்சுட்டே அங்கே போகலாமா அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாரு. 2 பேருக்குமே நீச்சல் தெரியும். அழகாக ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சென்டர் தண்ணிக்குள்ளே, ஸோ அங்கேருந்து அந்த உங்களுக்கு நேராக ஒரு அருவி கொட்டத்தில் அங்கே போகணும். ஸோ அப்படியே அழகாக 2 பேரும் ஸ்விம் பண்ணிகிட்டே போகிறீங்க. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. க்ளவுடாக இருக்குது, ஒரு மாதிரி மோடமாக இருக்குது. அந்த டைமில் லைட்டாக வானவில்லாம் தெரியுது. சுற்றியும் அருவி, சில்லுன்னு காற்று. இந்த நடு தண்ணிக்குள்ளே 2 பேரும் ஸ்விம் பண்ணிட்டு போக அப்பப்போ பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கும்ல. ஸோ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தான் ஒரு வழியாக அந்த தண்ணிக்கிட்ட வந்துட்டு அருவிக்கிட்ட போயிடுறீங்க. ஆனால் மேலே ஏறணும்ல. ஸோ பாறை வழுக்குது, அதை பிடிச்சி தான் ஏறணும். ஆனால் வழுக்குது, ஏறவே முடியல. இப்போ ஒரு வழியாக நம்ஜுன் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஏறியிருப்பார். ஆனால் உங்களால் ஏற முடியல. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்க, அவரும் வந்துட்டு சரி ஓகே கை கொடு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கையை கொடுக்க ஒரே இதில் இழுத்து அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிறாரு. ஸோ அப்படி இழுத்து நிற்க வைக்கும்போது எப்படின்னா ஒரு காலை வந்துட்டு பாறையில் வச்சுருப்பீங்க. இப்போது அவருக்கு கையை பிடிச்சி இழுக்க நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும்ல. ஸோ டக்குன்னு போய்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவரும் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் பின்னாடி சாய அந்த அருவி இருக்குல்ல,
அந்த அருவி கொட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த அருவி கொட்டிட்டு இருக்கும்போது அந்த பாறைக்கும் அந்த தண்ணிக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல தண்ணி வந்து கொட்டாது. ஸோ அப்படி போய் அந்த இடத்துல 2 பேர் நிற்கிறீங்க. பார்த்தீங்கன்னா வெளியேருந்து பார்த்தா அந்த தண்ணி கொட்டுறது பின்னாடி நீங்கள் நிற்கிறது லைட்டாக தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான். இப்போது இந்த சீன் இங்கே இப்படியே கட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் ஆகுது. நீங்கள் நம்ஜனோட வீட்டில் இருக்கீங்க. அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறீங்க. சீக்கிரம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரும் வரேன்டி இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ஜனோட அம்மா வயன் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட, அத்தை இல்லத்தை நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோறு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஐயோ எனக்கு வேலை இருக்குது அத்தை, ஆர்டர் நிறையா வந்திருக்கு, அப்பா திட்டு வருது அப்படின்னு சொல்ல, என்னமோ வந்துட்டு போகுது, முதல்ல சாப்பிட்டு போங்க, டேய் உட்காடான்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் சோத்தை போட்டு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. என்னதான் பெரிய பசங்க ஆனாலுமே இந்த மாதிரி சாப்பிடாம போகிற சில நேரத்தில் அம்மா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் மருமக அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தாட்டே கிடையாது. ஏதோ மக மாதிரி தான் பார்த்துப்பாங்க. இப்போது சமைக்கிற வேலை உங்களுக்கு என்றைக்குமே இங்கே இருந்ததில்ல. உங்கள் வீட்டில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. உங்களை நல்லா அத்தை பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் அத்தையை நல்லா பார்த்துப்பீங்க. அண்ட் உங்கள் 2 பேர்த்தையும் நம்பிச்சு நல்லா பார்த்துக்கிறாரு. லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அறக்க பறக்க கிளம்பி போகிறீங்க. ஒரு வேலையாக போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருக்கிறதுனால நைட் வரைக்கும் வேலை செய்யணும். லேட் நைட்டு தான் வேலை முடியுது. வேலையெல்லாம் முடிஞ்சு அக்கடான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்க நம்ஜன் அப்படியே உங்ககிட்ட வருவார். நீங்கள் ஏய் எதுக்கு வர, காயெல்லாம் மண் போ அந்த சைடு அப்படிங்க. அப்படிதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் கையிலே வந்து உங்கள் கண்ணத்தை தொடுவார். நீங்கள் அப்போ என் கையிலே மண் நானும் பண்ணட்டா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மண்ணை அப்படியே அவரோட கணத்தில் அப்பிக்க, ஸோ 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அவர் 2 கையும் உங்கள் கணத்தில் இருக்குது, உங்கள் 2 கையும் அவரோட கணத்தில் இருக்குது. ஸோ கண்ணெல்லாம் ஃபுல்லாக மண் தான், அந்த களிமண். ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படியே 2 பேர்த்தையும் கொஞ்சம் அப்படியே க்ளோஸ்அப்பில் இழுத்துக்கிறீங்க. அப்போது நீங்கள் எனக்கு அன்னைக்கு மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்க, என்னைக்கு மாதிரி அப்படின்னு அப்படின்னு கேட்குறாரு. அதான் அன்னைக்கு அருவியில் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஸோ அப்படியே இந்த சீன் கட் ஆகிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மாதிரி அந்த அருவி தண்ணியெல்லாம் கொட்டிகிட்டு இருந்திருக்கும்ல. ஸோ 2 பேரும் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அந்த தண்ணிக்குள்ளே நினையலாமா அப்படின்னு கேட்க, 2 பேரும் ஒன்றா வந்துட்டு அந்த தண்ணிக்கு அருவி கொட்டுறப்ப நிற்போம்ல. ஸோ அப்படியே நின்று இருப்பீங்க. நல்லா பொத்துன்னு கொட்டிகிட்டு இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை வேறு கொஞ்சம் சடன்னு வர, சடனாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல 2 பேர்த்துக்கும். இப்போது தண்ணிக்குள்ளே குதிச்சு நீங்கள் போய் நீச்சல் அடித்து போடுறனால கூட தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக போயிட்டுருக்குது. அதனால் வேறு வழியே இல்லை. அந்த அருவி கொட்டுறதுக்கும் அந்த பாறைக்கு இடையில ஒரு குட்டி கேப் இருக்கும்ல. ஸோ அது கொஞ்சம் சேஃப் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகவும் 2 பேரும் நனைஞ்சிட்டு இப்போது அதுக்குள்ளே தள்ளி நின்றுப்பீங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அங்கேயே நின்று இருந்திருக்கணும். மழை தீர்ந்து அந்த தண்ணி ஃப்ளோலாம் கொஞ்சம் கம்மியாக வரைக்கும் அங்கேயே தான் நிற்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இடம்லாம் கிடையாது. ஸோ 2 பேர் வந்துட்டு நல்லா உட்கார கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் 3 மணி நேரம் நிற்க முடியாதுல்ல. அப்போது கால் வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, உட்காந்துக்கோ அப்படிங்கிறாரு. உங்களுக்கும் தானே வலிக்கும் அப்படிங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ஜன் கீழே முதல்ல உட்காந்துட்டு இப்போ வா அப்படிங்கிறாரு. அப்படிங்க. வா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு மடியில் உட்கார வச்சுருப்பாரு. ஸோ அப்படியே நீங்கள் நம்ஜனோட மடியில் உட்காந்துருப்பீங்க. அந்த நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஒரு மாதிரி அந்த அருவியோட சாரல் மட்டும் லைட்டாக அவங்க 2 பேர்த்து மேலேயும் பட்டுகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி குழுக்குள்னு காற்று. அந்த டைமில் நீங்கள் அப்படியே நம்ஜனோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி தான் ஒரு மாதிரி உங்களுக்கு லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வேறு. அப்போது நீங்கள் அப்படியே நம்ஜனை அண்ணாந்து பார்க்க, ஸோ அவரும் என்ன அப்படின்னு கேட்பாரு. இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிக்காம தான் இவ்வளோ பண்ணுறோமா, அதாவது வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நல்லா கேரிங்காக இருக்கார்ல. ஸோ அதை கேட்குறாரு. ஆனால் சொன்னதே இல்லையே அப்படிங்கிறீங்க. நான் சொன்னதே இல்லை தான், ஆனால் நீ எப்படி என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ப்ராப்பராக 2 பேரும் இன்றைக்கி தான் ப்ரப்போஸே பண்ணிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி குட்டி குட்டி ரொமான்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் தான், பட் ரொம்ப டீப்பாலாம் கிடையாது. ஆனால் அந்த மனசு புரிஞ்சால் போதும், வாயில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இன்றைக்கி தான் ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. ஃபைனலாக 2 பேரும் ப்ரப்போஸ் ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணிக்கிறங்காட்டிக்கும் இப்போது உங்களுக்கு லைட்டாக குளிர்ந்துட்டே இருக்குமா. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்க, நம்ஜன் டைட்டாக உங்களை ஹக் பண்ணிப்பார். அப்போ டக்குன்னு நீங்கள் அவரை அண்ணாந்து பார்க்க, அவரை டக்குன்னு உங்கள் கிஸ் பண்ண கிட்ட வருவார். அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீ எங்கேயும் ஓட முடியாது, அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த
இது இருக்கும்ல அந்த பாறை. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி உங்களை அப்படியே கீழே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பாறையில் சேர்த்து உங்களை பாறையில் சேர்த்து பிளாக் பண்ண மாதிரி அப்படியே வந்துட்டு பின் பண்ண மாதிரி நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கிட்ட க்ளோஸ்அப்பில் வருவார். நீங்கள் கொஞ்சம் வானா அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு வேணுமே, நீ சும்மா மேலோட்டமாக தானே எப்போ பார்த்தாலும் பார்க்குறது சிரிக்கிறது, எவ்வளோ உசுப்பேத்துவா, இன்றைக்கி நல்லா சிக்கியிருக்கா, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து அவங்க கண்ணத்தில் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுவார். நீங்கள் போதும் அப்படிம்பீங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை கிஸ் பண்ணுறதுக்கு நல்லா கிட்ட வராரு. என்னதான் உங்கள் வாய் வேணாம் போதும் போதும்னு சொன்னாலுமே மனசு வந்துட்டு வேணும்னு கேட்குது. அப்படியே 2 கண்ணையும் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவரு சிரிச்சுட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுவார். போதும் கண்ணு முள்ளிங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலாம் கம்பெனி காட்டாதுப்பா, ஹாப்பி என்டிங். ஓகேடியா. ஸோ இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட்டில் எஃபெக்ட் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் வேறு என்ன, எனக்கு இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுனே எனக்கு ஒன்றுமே தெரியல. சின்ன டைட்டில் வைக்க போகிறேன்னு தெரியல. பார்ப்போம், ஏதாவது ஒரு டைட்டில் எனக்கு தோணாமையாக போயிடும். சரிங்க டியர், டாட்டா பாய் பாய் சார். ஸ்டோரி பிடிச்சிருக்கா?